மருதமலை திரைப்படத்தில் போலீசாக நடித்துள்ள வடிவேல் காய்கறி மார்க்கெட்டில் லஞ்சம் கேட்கும் காமெடி காட்சி இடம்பெற்றிருக்கும். பணம் தராவிட்டாலும் பரவாயில்லை, 4-5 காய்கறியாவது கொடு என்பார். அதே போன்ற உண்மை சம்பவம் ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது. விவசாயியிடம் 5 கிலோ உருளைக்கிழங்கை லஞ்சமாக கேட்ட எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ உருளைக்கிழங்கு உற்பத்திக்கு பெயர் பெற்றது. கன்னோஜ் என்ற இடத்தில் சாகுபடி செய்த உருளைக்கிழங்கை அங்குள்ள சந்தையில் விற்பனை செய்ய விவசாயி ஒருவர் முயன்றார். அப்போது ரோந்து சென்ற கன்னோஜ் காவல் நிலைய எஸ்ஐ பதிகிரித் சக்கரவர்த்தி என்பவர் அந்த விவசாயியிடம் 5 கிலோ உருளைக்கிழங்கை லஞ்சமாக கேட்டுள்ளார். அதற்கு பதிலாக விவசாயி மீதான வழக்கை முடிப்பதாகவும் பேரம் பேசியுள்ளார். ஆனால் அந்த விவசாயி தமது இயலாமையை எடுத்து கூறினார். ஆனாலும் எஸ்ஐ விடுவதாக இல்லை. அதனால் 2 கிலோ உருளைக்கிழங்கு தர விவசாயி முன் வந்தார். ஆனால் 3 கிலோவாவது தர வேண்டும் என்று எஸ்ஐ அடம் பிடித்தார். அது தொடர்பான உரையாடல் வலைதளத்தில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டது. கன்னோஜ் எஸ்பி அபித் ஆனந்த் கவனத்திற்கும் சென்றது. இதையடுத்து எஸ்ஐ சக்கரவர்த்தியை சஸ்பெண்ட் செய்து அவர் உத்தரவிட்டார். மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தவும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கமலேஷ் குமாருக்கு உத்தரவிட்டார். விவசாயியிடம் உண்மையிலேயே உருளைக்கிழங்கை தான் எஸ்ஐ லஞ்சமாக கேட்டாரா அல்லது உருளைக்கிழங்கு என்ற கோட் வேர்டில் குறிப்பிட்ட அளவு பணத்தை லஞ்சமாக பெற முயன்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எல்லா கோணத்திலும் விசாரிக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயியிடம் 5 கிலோ உருளைக்கிழங்கை லஞ்சமாக கேட்ட விவகாரத்தில் எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் பேசு பொருளானது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.